வித்தியாசமான கதைக்களத்தில் சிக்ஸர் ஆகஸ்ட் 30 முதல். எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்லதொரு படம். அது நான் சொல்லக்கூடாது, படம் பார்த்த பிறகு நீங்களே சொல்லுவீர்கள். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, தம்பி தனுஷ் அவர்களே, மஞ்சு வாரியார் அவர்களே, நரேன் அவர்களே, பசுபதி அவர்களே, விழாவின் இசையின் நாயகன் ஜிவி பிரகாஷ் அவர்களே, ஆன்லைன் மீடியாவில் மிக பெரும் நம்பிக்கை நட்சத்திரமாக விழுந்து கொடுக்கும் தம்பி டிஜே அவர்களே, இந்த படத்தில் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வாழும் வரலாறாய் நாளை தெளிவுகள் வலம் வரவிருக்கும் கருணாசின் புதல்வன் கென் அவர்களே, அபிராமி அவர்களே, ஏகாதேசி அவர்களே, இன்னும் படத்தில் பங்கு கொண்ட வெற்றிமாறனின் கூட்டமைப்பினுடைய கூட்டாளிகளே, ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது விழாவின் தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரர்கள், தொகுத்து வழங்குகள் இறுதியில் நான் பேசி என்னுடைய நன்றியை நவில்கின்றேன். அத்துணை பேரையும் வருக வருக என்று அகம் குளிர முகம் மலர வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். படங்களின் எண்ணிக்கையை விட கதையின் நம்பிக்கையை விரும்பும் நடிகர். வில்லனாக வேட்டையாடுவார். கச்சிதமான கதாபாத்திரத்திலும் கண்கலங்க வைப்பவர். 1000 படங்களானாலும் அப்புறப்படுத்தி ஒரே படமானாலும் உயிரை கொடுத்து உழைக்கும் நடிகர். யதார்த்த எளிய நடிகர் பசுபதி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஒரு தரமான தயாரிப்பில் ஒரு சிறந்த படத்தில் நானும் இதில் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தானு சார் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த படமாக அது வந்திருக்கு. எல்லாரும் பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். எப்போதோ வரக்கூடியவர் இப்போதோ வருகிறார். வெற்றிமாறனின் இதயம் தொட்டவர். வேகமும் வித்தியாசமான கதைக்காக காத்திருக்கும் கழுகு இவர். வட சென்னை அடுத்து அடுத்த பாய்ச்சல் அசுரனில் பவன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வரும்போதே கெட்ட வார்த்தை பேசுறதையும் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அது வட சென்னையில் நடந்த ஒரு விஷயம். இந்த அசுரன் பாட்டில் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா டைரக்டர் சொல்லுவார், ஒரு டைரக்டருக்கு வந்து 5வது படம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு. அந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வட சென்னை ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, ஸ்லிம் சிவாஜி கணேசன் சொல்லிட்டு. இந்த படத்தில் அவர் அதுக்கும் மேலே தான் இருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அதான் இதுதான் வந்து சரி, நன்றி. லண்டனில் பிறந்த இசைக்குயில் இப்போது தமிழ் குயிலாகிறது. இலசுகளின் இதயம் பறித்த இன்னிசையாளர். சமூக வலைத்தளங்களில் நிரம்பி வழியும் ரசிகர் கூட்டம். ரேப் பாடகர், கவிஞர், இசையமைப்பாளர். இப்போது தனுஷுக்கு மகனாகிறார். அசுரனில் ஆரம்பிக்கும் நடிப்பு இன்னும் பல படங்களில் நடிப்பார், ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி அழைக்கிறோம் டிஜே அவர்களை. Thank you so much for having me here. And இது ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பேசுனேன்னு தெரியல. I want to thank Director Vetrimaran sir for giving me this huge opportunity, and I want to thank producer Danu sir as well, and Dhanush sir. It was a privilege to be sharing screen with him and a few inspiring actors, and looking forward to watch the movie in theaters. Thank you. உங்களோட ஸ்டைலில் தனுஷ் சார் பற்றி ஒரு 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ். கம். Thank you so much for having me here. And இது ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன பேசுனேன்னு தெரியல. I want to thank Director Vetrimaran sir for giving me this huge opportunity, and I want to thank producer Danu sir as well, and Dhanush sir. It was a privilege to be sharing screen with him and a few inspiring actors, and looking forward to watch the movie in theaters. Thank you. இது ஒரு முக்கியமான நாள் நினைக்கிறேன். ஒத்த சொல்லால் ஒரு பெரிய ஒரு வெற்றி. அதில் ஒரு 4 பேர் கூட்டணி மாதிரி இருக்கும். ஆமாம், தனுஷ் நண்பர், வெற்றிமாறன், ஜிவி பிரகாஷ், நான், இன்னொருத்தர் வேல்முருகன். ரொம்ப பெரிய ரீச் இருந்தது.
திரும்பவும் இந்த படத்தில் இந்த 5 பேர் கூட்டணியில் இந்த பாட்டு எழுத வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர், இயக்குனர், அந்த குழுவிற்கு என் நன்றி. நான் தொடர்ந்து நண்பர் ஜீவியோட முதல் படத்துலேருந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கேன். என்னோடய எழுத்துக்கள் வெற்றிமாறன் அவர்களுக்கும் ஜீவிக்கும் பிடிக்கும். அவரவர் துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற அவங்களுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளனாகவும் இருப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த கத்திரி பூவழகி அந்த பாட்டுக்காக நாங்கள் பேசினப்போ சொன்னாங்க, எனக்கு சொந்த ஒரு மதுரை, அந்த வட்டார மொழி அப்படின்னா ஒரு பெரிய மதுரைக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் புக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் கூட கொஞ்சம் வாசித்து அந்த வாசனைக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியும், இந்த படமும் இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றியடைய என வாழ்த்துக்களும். நன்றி. ராட்சசன் புகழ் நடிகை, வளரும் நடிகைகளில் வரிசையில் தமிழ் தெலுங்கில் அட்டகாசமான எதிர்காலம் நோக்கி பயணிக்கும் அபிராமி அவர்களை பேச அழைக்கிறோம். முதல்ல இந்த இசை விழா நாயகனான ஜிவி பிரகாஷ் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தானு சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றிமாறன் சாருக்கு, தனுஷ் சாருக்கு, அப்புறம் நம்ம சினிமோட்டோகிராஃபர் சார் வேல்ராஜ் சாருக்குலாம் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு இந்த பிகினிங் ஆஃப் த கெரியர்லேயே கிடச்சது நான் ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ October 4th அசுரன் நாங்கள் தேட்டர்ஸில் வரோம். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தனை கதாபாத்திரத்திலும் தன்னை 100% பொருத்திக் கொள்பவர். நடிப்பார், அடிப்பார், கத்துவார், கதறுவார், கதாபாத்திரமாகவே மாறுவார். நடிகர் நரேன் அவர்களை பேச அழைக்கிறோம். அசுரன், இந்த அசுரன் டைட்டிலில் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். தனுஷ் சார்லேருந்து வெற்றிமாறன் சார்லேருந்து வேல்ராஜ் சார்லேருந்து பசுபதி, பவன், இயக்குனர் பாலாஜி சக்திவேல், இது மாதிரி ஒரு பெரிய எல்லாமே அசுரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இது இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. நல்லா சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு அசுரத்தனமான உழைப்பு. இது நான் சொன்னால் அது ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஏன்னா நான் ஒன் ஆஃப் த டீம். நம்மளே இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி உண்மை அதுதான். இந்த அசுரர்களோட நானும் கொஞ்சம் சேர்ந்து பண்ணியிருக்கேன். இது வெற்றிமாறனோட நான் ஆடுகளம் நரேன், இப்போ அசுரன் நரேனை கூட ஆகலாம். ஸோ இப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணதும் சரி, இந்த படத்தை போய் பார்க்க போகிறோன்றதும், அந்த மாதிரி ஒரு உழைப்பும், அந்த மாதிரி ஒரு நேர்மையான உழைப்பு. தனுஷார் சரி, கென், டிஜே, இவங்கெல்லாம் அந்த கதாபாத்திரமாகவே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தனுஷாரெலாம். அதில் அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது. அந்த ஒரு சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கக்கூட முடியாது அங்கே செருப்பு இல்லாமல். அதில் அப்படி ஒரு சண்டை காட்சி எல்லாமே ரொம்ப பயங்கர அபிரிதமான உழைப்பு தான் அசுரன். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுலேயும் நான் இருக்கேன்றதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கருணாஸ் கிரேஸ் இவர்களின் ஜெராக்ஸ் கென். எழுதி வைத்திடுங்கள், நாளை சினிமாவில் கென்னுக்கு ஒரு இடம் இருக்கும். தனுஷின் செல்லை பிள்ளையாக அரசுரனில் அறிமுகமாகும் கென் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும். எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரியல. தேங்க் தான் பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா என்னால் இதில் வந்திருக்கவே முடியாது. ஸோ எங்கள் அப்பாவை நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வெற்றிமாறன் சார், எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். அவரை நான் நிறைய அட்மையர் பண்ணுவேன். அவர் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவர்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் எவ்வளோ பேசுகிறேன். எனக்கே கூச்சமாக இருக்குது லைட்டாக. பட்டு வெற்றிமாறன் சார், அவரை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். நான் உங்களை தேங்க் பண்ணதே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.
அண்டு தானு சார் தேங்க்யூ ஸோ மச். அவர் எப்போயாவது தான் ஸ்பாட்டுக்கு வருவார் சார், பட் அப்போ வரும்போதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார், என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்யூ சார். அண்டு எனக்கு வந்து அப்பா ஃப்ரெண்டு எல்லாமே ஒருத்தர் தான், தனுஷ் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே. அதை நான் அவர்கிட்டயே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா எனக்கு தனுஷ் சார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ பெரிய ஹீரோ அப்படி இல்லாமல் என்கிட்ட ரொம்ப நார்மலாக நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு அந்த கஷ்டமே இல்லை. ஷூட்டிங்கில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எந்த வித கஷ்டமே இல்லை. தேங்க்யூ சார். நான் அவரை ரொம்ப அவர்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை மம்மி மஞ்சு வாரியர் மேம். மஞ்சு வாரியர் மேமும் நானும் தான் ஸ்பாட்டில் ஃபஸ்ட் டைம் 2 பேரும். அதனால் நாங்கள் தான் செம்ம டென்ஷனில் இருப்போம், டெய்லி புலம்பிகிட்டு இருப்போம். எங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தேங்க்யூ மேம், உங்கள் கூட ஃப்ரீயாக இருந்திருக்கு. அண்டு ஜிவி பிரகாஷ் அண்ணன் என்னை பாட வச்சுருக்காரு இந்த படத்தில். ஸோ நானும் இல்லை பாட வச்சனால நிறைய எல்லா சாங்ஸும் நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ். அப்புறம் பவன் சார், நரேன் சார், பசுபதி சார், இவங்க கூட ஸ்பாட்டில் இருந்தாலே பயங்கர ஜாலியாக இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருப்பாங்க. யாருமே வயசில் பெரியவங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு, அதாவது வயசில் பெரியவங்க தான், கொஞ்சம் ஜாலியாக எங்கள் கூட மிங்கிள் பண்ணி பேசுவாங்க. இல்லை சார், மிங்கிள் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப அது ஜாலியாக இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் என் தானே தலைவன் டிஜே அண்ணனுக்கு வெளில வாசல் வர வரைக்கும் அதிர்ந்து மேலேது கீழே வரைக்கும். அதனால் அண்ணன் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தோம். லண்டன்லேருந்து வரும்போது நல்லா புதன்னு வந்தார். ஷூட்டிங் ஆரம்பித்து முடியும் போது ஆள் இப்படி ஆகிட்டார் டோட்டலாக. அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா தமிழும் பேசுவார். இன்றைக்கி தான் லைட்டாக இதாகிடுச்சு, பட்டு அண்ணன் ரொம்ப நல்லவர். அடுத்து வேல்ராஜ் சார் என்னை வந்து படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதனால அவரையும் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவரையும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அபிராமி அக்கா, அவங்கள இப்போ தான் மீட் பண்ணேன் ஷூட்டிங்கில், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வேறு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராஜாவையும் ரகுமானையும் கலந்து செய்த குட்டி குழந்தை இவர். எட்டி பாய்கிறார் 8 அடி இசையில். ஜீவியின் குழந்தை மனதிலிருந்து ஹார்மோன்கள் அனைத்தும் ஹார்மோனியம் வாசித்து கிளம்புகிறது. 10 நிமிடத்தில் ஒரு பாடல், 15 நிமிடத்தில் ஒரு படம், இப்படி அனைத்தும் இவருக்கு சர்வம் தாளமயம். இசை செல்வர் எங்களின் செல்லக்குட்டி டார்லிங் ஜீவி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ஓமையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெண்டுனால வாசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தானு சாருக்கு நன்றி. வெற்றிமாறன், தனுஷ் 2 பேருக்குமே நன்றி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான டைரக்டர், முக்கியமான ஆர்டிஸ்ட், நல்ல ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம், ஒரு குட் ஃபிலிம். மண் சார்ந்த ஒரு இசை, ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய கிராமிய இசை, நம்மளுடைய மண் சார்ந்த இசை. ஸோ நம்ம மண்ணோட இசை வந்து அசுரனில் பண்ணியிருக்கோம். நல்ல ரைட்டர்ஸ், நல்ல லிரிக் ரைட்டர்ஸ், நல்ல சிங்கர்ஸ், ஏகாதசி, யுகபாரதி, நல்ல சிங்கர்ஸ். இது இல்லாமல் அந்த படத்துடைய காஸ்ட் பாடியிருக்காங்க. சொன்னேன் இப்போ அதுக்கு தான் வரேன். காஸ்ட் பாடியிருக்காங்க. தனுஷ் பாடியிருக்காரு, அவருடைய பையன் கென் பாடியிருக்காரு, டிஜே பாடியிருக்காரு, நானும் அவங்களோட சேர்ந்து பாடியிருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டி ரா ஃபோக் மியூசிக் இருக்கும் இந்த ஃபிலிமில். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணது. பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் த பீப்புள் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம். எல்லாருக்குமே, சினிமாட்டோகிராஃபர், ஆக்டர்ஸ், எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர்ஸ், எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த ஹார்ட் ஒர்க் தெரியும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு அசுரன். மலையாளத்தின் மஞ்சள் வெயில், 17 வயது பருவத்து அறிமுகம். கணக்கில் புலியாக இருந்தாலும் இப்போது கலையில் புலியாக இருக்கிறார். சின்ன திரை, பெரிய திரை என்று அத்தனையிலும் அசத்தும் ராசாத்தி. മലയാളത്തിന്റെ അഭിനയ സരസ്വതി മഞ്ജു വാര്യർ ഹൃദയപൂർവ്വം സ്വാഗതം ചെയ്യുന്നു. It was perfect. Thank you so much for that lovely introduction. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் முதல் தமிழ் படம். கொஞ்சம் படம் மலையாளத்தில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ தமிழில் ஒரு படம் பண்ணும்போது முதல்ல இந்த ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டீமோட
பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரை முதல்ல தேங்க் பண்ணணும்னு தெரியாது. ப்ரொடியூசர் தானு சார் எப்போவும் ஹீஸ் பீன் நோன் டு மேக் சச் கிரேட் ஃபிலிம்ஸ் சின்ஸ் ஆல் தீஸ் இயர்ஸ். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவங்க படம் பார்க்குறதுக்கு எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. இவ்வளோ வருஷமானாலும் ஹி ஹஸ் டன் ஒன்லி வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ், பட் ஒரு ஃபிலிம்ஸ்லேயும் ஹி ஹஸ் லெஃப்ட் சிக்னேச்சர், ஹி ஹஸ் லெஃப்ட் அ மார்க். அப்போ கேரளாவில் கூட எவ்ரி ஒன், எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாரும் அவங்க படம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் தனுஷ், he was a very dear friend earlier. Now he is one of my most favorite co-actors. And I've always been his biggest fan. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எவ்ரி ஒன் இந்த காஸ்ட் அண்ட் த க்ரூ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரியலி என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட், ஐ ஹோப் அண்ட் ப்ரே இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் வெரி ஷுர். ஐ ஜஸ்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் யூ லைக் எவ்ரி ஒன் லைக்ஸ் மீ இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய படங்களை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஐ ஹோப் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் யுவர் சின்சியர் ப்ரேயர்ஸ் ஃபார் the success of this film. Thank you so much. பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தானு சார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் கூட அறிமுகமாகி இருக்கீங்க. இந்த படத்தில் நடிக்கிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் இப்போ பேசுனேனே தமிழில் அறிமுகமாகிறது பற்றி. ஆமாம், அது தமிழில் வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்தில் வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். அதுக்கு மேலே ஐ ஜஸ்ட் ஹோப் தட் எவ்ரி ஒன் லைக்ஸ் மீ இன் திஸ் ஃபிலிம். தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ ஷுட் தேங்க் ஹிம் த மோஸ்ட் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். வீட்டில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியர் இங்கே கொடுத்ததுக்கு தனுஷ் கூட மட்டும் இல்லை, வெற்றிமாறன் மட்டும் இல்லை, அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண எல்லாவரையும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு இடையில நிறைய பேர் இருக்காங்க, எல்லாவரையும் ரொம்ப அன்பாக நான் ரிமெம்பர் பண்ணுறேன். தேங்க்யூ. நல்ல படங்களின் அடையாளம் இவர். தனுஷ், வெற்றிமாறன், வேல்ராஜ் வெற்றி கூட்டணி. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை அடுத்து அசுரனில் தொடர்கிறது. தனுஷை வித்தியாசமான வேடங்களில் கதையின் நாயகனாக காட்டவிருக்கும் நம் இயக்குனர், தேசிய விருது பெற்ற வெற்றி இயக்குனர் வெற்றிமாறனை உங்கள் முன் 20 நிமிடங்களாவது பேச அழைக்கிறேன். 20 நிமிஷத்தை இப்போ ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்கள் பேசுவார். விஐபி இயக்குனர். எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே அவார்டு கிடைக்கலன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படம் நெக்ஸ்ட் இயர் அள்ளிட்டு வரணும் தான் நினைக்கிறேன். தனுஷ் சார் கொஞ்சம் கிடைக்கலன்னு வருத்தம் இருந்தாது. கண்டிப்பாக அந்த படத்துக்கு கிடைக்கும் சார். அப்புறம் இந்த படம் தேரிக்காடுன்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். கண்டிப்பாக அந்த எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு கிட்டத்தட்ட ஃபைட் ஒரு 8 நாள் ஷூட் பண்ணோம். எல்லாரோட ஷூவோட பின்னால் பாட்டமே கலண்டு போகிற அளவுக்கு வெயில் இருந்தது. அதில் தனுஷ் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு, அதாவது கீழே பெட்ஷீட்டை விரிப்போம், விரிச்சிட்டு அவர் படுக்க வைப்போம். அப்படியும் தாங்க முடியாத அளவுக்கு ஹீட்டு. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம், அது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே சொல்லலாம். வெற்றிமாறன் சாரோட ஃபாஸ்டஸ்ட்டு ஃபில்ம் அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட எல்லா படமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு 6 monthsலேயே நாங்கள் முடித்து வடசென்னை ரிலீஸ் ஆன அடுத்து கொஞ்ச நாள்லேயே நான் ரிலீஸ் பண்ணுற படம் இதுதான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அவர் ஒரு 3 years 4 years எடுத்துப்பார். நிறைய படம் அடுத்தடுத்து இதே மாதிரி பண்ணி எங்களையும் சம்பாதிக்க விடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். எவ்வளோ மனசில் இருந்ததோ அப்படியே ஓப்பனாக வெளில சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா சார். அடுத்து வெற்றிமாறன் அவர்களை பேச அழைக்கிறேன். வேல்ராஜ் வேணான்னு சொன்ன போய் விட்டுருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேல்ராஜ் சொன்ன மாதிரி ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கான ரிலீஸ் டியூரேஷன் எனக்கு இது இப்போ வரைக்கும் இதுதான் கம்மியாக இருக்குது. போன October 17th வடசென்னை ரிலீஸ் பண்ணோம். இந்த October 4th இது ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் எ வெரி ஷார்ட் திங். இது நானாக பண்ணியிருந்திருக்க மாட்டேன். என் ப்ரொடியூசர் பயங்கரமாக என்னை அப்படியே எல்லா சைட்லேருந்தும் இது பண்ணதால தான் பண்ணேன். அவரோட மோட்டிவேஷன் தான் முக்கியமான காரணமாக இருந்தது இதுக்கு. அண்டு இது அசுரன்
பூமணியுடைய வெக்கை நாவல்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணது. ஸோ இதெல்லாம் துவங்கினது வந்து விசாரணை ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நாளில் எனக்கு பூமணி ஃபோன் பண்ணி நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னாரு. சரி சார் மீட் பண்ணலான்னு லா மெரிடியன் ஹோட்டலில் மீட் பண்ணப்போ புக்கு கொடுத்துட்டு நீ வெக்கை படிச்சிருக்கேன், நான் முன்னாடி படிச்சிருக்கேன், திருப்பி படி அப்படின்னாரு. தென் படிச்சுட்டு ஒரு 40 பேஜஸ் படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது நல்லாயிருக்கு, நான் இந்த படத்தினுடைய ஃபில்மிங் ரைட்ஸை நான் வாங்கிக்கிறேன், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடச்சென்னை முடிச்சுட்டு வடச்சென்னை 2 பண்ணணுமா அல்லது ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வடச்சென்னை ரீவிசிட் பண்ணணுமான்னு நினச்சப்போ தனுஷுக்கும் எனக்கும் 2 பேருக்குமே வந்து சரி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் வடச்சென்னை ரீவிசிட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அப்போ நான் இந்த ஐடியா பிச் பண்ணேன். இமீடியட்டாக வந்து அவருக்கு தனுஷ் வாஸ் எக்ஸைட்டட், நம்ம இதை பண்ணலாம் சார் அப்படின்னு. தானு சாருக்கு சொன்னேன், தானு சாருக்கு இந்த நாவல் பேஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு ஐடியா கூட பேசணும். அவர் வந்து இல்லைம்மா நீ அந்த நாவல் ஐடியா சொன்னாலும் அதே பண்ணலாம், அதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. தென் ஃப்ரம் தேர் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். எப்போதுமே வந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா அது ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் அ ஃபில்ம் ஹேப்பன்ஸ். நாம் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றை நிகழ்த்த முடியாது, அதுவாகவே தன்னை உருவாக்கிக்கும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ, அஃப்கோர்ஸ் க்ரூ இஸ் மை டீம், வேல்ராஜ், ஜாக்சன் அண்ட் மை எடிட்டர் வடச்சென்னை பண்ண ராம் தான் எனக்கு இந்த படமாக எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்னோடய டீம், டெக்னிக்கல் டீம் இஸ் தி கோர் டீம், அதே தான். ஆக்டர்ஸ் வரும்போது பசுபதியும் நானும் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம், அது பண்ண முடியல. இப்போ நான் அவரை போன படத்துக்கு கூட பேசினேன், அப்புறமா அது வெவ்வேறு காரணங்களால் பண்ண முடியல. நான் கூப்பிட்டேன், ஒரு ரோல் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி அதில் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னா கேட்டார் நல்லாயிருக்கு, நம்ம பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது வந்து நான் முதல்ல இந்த படத்துக்கு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கென் தான். கென்னுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்து கதை உள்ள வந்தாங்க. ஆனால் கென்னை வந்து நான் அந்த நாவல் ரைட்ஸ் வாங்கிட்டு பார்த்தப்போ ஒரு அப்படி இருந்தான், ஒரு பையனாக இருந்தான். அடுத்த தடவை நான் பார்க்கும்போது தனுஷ் மீட் பண்ணதுக்கு பார்த்தப்போ அவருக்கு கதையெல்லாம் தெரியும். பார்த்துட்டு சார் எல்லாம் ஓகே தான் சார், பையன் கரெக்டாக இருக்கானா சார், ஏன்னா இவன் இவ்வளோ பெருசாகிட்டான். அப்போ அதுக்கு வரும்போது ஒரு 1 year கேப்பில் தென் லெட்ஸ் சி இஃப் இட் ஒர்க்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். அப்புறமா அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஹீ ரெடியூஸ்ட், பட் ஹீ வாஸ் ஏபிள் டு டூ தட். தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த சேலஞ்ச் வந்து இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, ஒரு காப் ரோல் இருக்குது. அவர் எப்படிப்பட்டவர்னே தெரியாத ஒரு ரோல். அந்த ரோல் வந்து பாலாஜி சக்திவேலை பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னேன். என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை ஒரு ரோல் இருக்குது, ஐயோ தயவுசெய்து வராதிங்க, நீங்கள் என்ன எதுக்கு அதெல்லாம் மாட்டி விட்றீங்க, நான் சும்மாவே பதட்டம் ஆகிடுவேன் அப்படின்னாரு. இல்லை நான் வரேன் அப்படின்னாரு. நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்டு இல்லை நானே வரேன், வந்து பார்க்குறேன். நான் வந்து மீட் பண்ணார். முதல்ல பண்ணவே மாட்டேன்னாரு, அப்புறமா கன்வின்ஸ் பண்ணேன். he said எனக்கு வந்து ஒன்றுமே வராது, நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னாரு. இனிமேல் வந்து அவர் நிறைய நடிக்க போகிறாரு, எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொரு தடவை நான் அவர் நடிக்க கூப்பிடுனா எனக்கு அவர் டேட் கிடைக்காம நான் கஷ்டப்பட போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து எப்போதுமே எனக்கு படத்தில் வந்து சில ரெகுலர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா படங்களையும் நடிக்கலனா, இப்போ நிறைய நாளாக வந்து எனக்கு வந்து பொல்லாதவன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார், அப்புறம் அதில் டப்பிங் பண்ணார், ஆடுகளமில் நடித்தார், விசாரணையில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா படங்களையும் தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் கூடவே இருப்பாங்க. ஆஃப்டர் ஆடுகளம் இதில் தான் பண்ணுறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அது பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவர் வந்து யாராவது புதுசாக நான் நடிக்கணும் அப்படின்னு நடிக்க வைக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா அவர்கிட்ட தான் வந்து நடிக்கிறதுக்கு அனுப்பி வைப்பேன், ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லா படத்தில் நடிக்க வர்ற எல்லாருமே அவர்கிட்ட தான் அனுப்புவேன். கென் அதை போய் பண்ணிட்டு வந்திருந்தார். அவரும் அதில் பண்ணி ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகி தான் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது. அண்ட் தென் எனக்கு வந்து பவன் ஹஸ் பீன் அ குட் ஃப்ரெண்ட். நான் வந்து அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்,
இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ணணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஒரு நாள் 2 நாள் நடிக்க வச்சுட்டேன். நடிக்க வச்சதுக்கப்புறமா எனக்கு டவுட் இருந்தது. சரி இந்த ரோல் ஒரு பண்ணால் கரெக்டாக இருக்காதான்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது. தென் ஃபைனலி வென் வி ஹேட் அ கிளியர் ஐடியா ஆஃப் த கிளைமேக்ஸ் செட் ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அண்ட் டிஜேவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு ஆக்டர்ஸும் எனக்கு டிஜே வந்து இட் வாஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இனிஷியலாக வந்து அந்த ரோல் வந்து தனுஷ் சாரே பண்ணுறதா இருந்தது. அவரே வந்து ஒரு டூவல் ரோல் பண்ணலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் தென் அதில் ஏதோ ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி இது பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டிசைடட் சரி வேறு யாராவது பார்க்கலாம் அப்படின்னப்போ எனக்கு வந்து ஆண்ட்ரியா தான் வந்து அவனோட ஒரு சாங் வீடியோ கொடுத்தாங்க. பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது, ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அப்போது எனக்கு நல்லா இருக்கு, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து அவனை ரீச் பண்ணால் இங்கே கனடாவில் இருக்கேன் அப்படின்னா, சரி கனடாலேருந்து இந்தியாவுக்கு வர சொன்னால் என் பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, அதனால் என்னால் வர முடியாது, நான் ஊருக்கு போகணும். சரி லண்டன் போயிட்டு எப்போ வருவேன், நான் வரதுக்கு 1 மாதம் ஆகும். இப்படி நிறைய நடந்து ஒரு வழியாக கடைசியாக இங்கே கூப்பிட்டு வந்து வச்சோம். எப்போ வந்து when did you come here? மே மாதம் வந்தான், இன்னும் திருப்பி அனுப்பவே இல்லை. படத்தை முடிச்சுட்டு தான் போகணுன்னு வச்சுருக்கோம். ஸோ தென் ஒன்ஸ் ஹீ வாஸ் ஹியர், இந்த ரோலுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஸோ டுவல் ரோல் பண்ணியிருந்தால் கூட அது இந்த படத்தில் நம்ம பார்க்குற ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்டு இதில் வந்து சிவசாமின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படமே வந்து அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து ஒரு கஷ்டங்கள்லேருந்து எப்படி மீண்டு வாழ்க்கையை புனரமைச்சு அதை கடந்து போகிறதுன்றது அந்த கேரக்டரோட ஒரு ஜேர்னி தான். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு வைஃப் ரோல் இருக்குது. வெரி இன்டென்ஸ் ரோல், ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்போ அவர் தான் சஜஸ்ட் பண்ணார், நம்ம மஞ்சு வாரியர் கேட்கலாமே அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது ரோல் பண்ணுவாங்களா அவங்க அப்படின்னேன். இல்லை சார் கேட்கலாம். கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க, வந்தாங்க. வந்து மீட் பண்ண உடனே ஷி செட் ஐல் டூ இட். அதுக்கப்புறம் வந்து அவங்க கமிட்மெண்ட் இன் டூயிங் இட், அந்த அதாவது நமக்கு வந்து எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் ஆஸ் ஐ மென்ஷன்ட் earlier, இன்றைக்கி மத்தியானம் சொன்னேன், தனுஷ் நார்மலாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எல்லா ரோலுமே வந்து ரொம்ப நிறைய கமிட்மெண்ட்டோடு தான் பண்ணுவார். பட் இந்த படம் பண்ணுறதுக்கு, இந்த ரோல் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் வந்து வாஸ் இம்மென்ஸ். ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷ்னலாக அவ்வளோ ட்ரெயினிங்கான மொமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அதை வந்து அப்படி அவரை அதை பண்ண வேண்டியது. இந்த வேல்ராஜ் அந்த தேரிக்காடு பற்றி சொன்னார், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொன்னார். அது வந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 12 மணிக்கு நிறுத்திட்டு திரும்ப 3:30 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடியும். அது அவ்வளோ ஹீட் இருந்தது அது அந்த இடத்துல. அங்கே வந்து பீட்டர் ஹெயின் மாஸ்டர் அவர் வந்து விழுணுன்னா, சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நம்மளே விழுந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் சூட்டில் மட்டும் அப்படியே விழுவார். விழுந்துட்டு இவ்வளோதான் சார் விழுந்துருங்க அப்படின்வார். ஸோ இப்படி ஒரு அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக கஷ்டப்பட்டாங்க. அங்கே வந்து நம்ம காலே வைக்க முடியாது மண், அங்கே வந்து அப்படியே முகத்தை வந்து அந்த மண்ணில் போட்டு தேய்க்கணும், தேய்ச்சிட்டு எழுந்திரிச்சு ஒன் மோர் கேட்டால் இமீடியட்டாக பண்ணணும். ஸோ இப்படி எல்லா விதங்களையும் ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, அதில் சில சீக்வன்சஸ் எல்லாம் வந்து அந்த 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 எமோஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி மீண்டு வர்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. அதெல்லாமே வந்து தனுஷாக இருக்கட்டும், மஞ்சுவாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் வந்து ஆஸ் அ ஃபேமிலி, ஆஸ் அ மேன் அண்ட் உமன் அவங்க அதை அண்டர்கோ பண்ணது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அப்புறமா இப்போ மஞ்சு வாரியர் வந்து ஒரு எதுவுமே யோசிக்கவே வேண்டாம், நம்ம இதை சொல்லாமா, இப்போ இவங்க சொன்னால் எப்படி இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம். அந்த சாணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே போடுங்க, அது தண்ணியில் கலக்குங்க, கலக்கி அப்படியே தெளிங்கன்னா அப்படியே எடுத்து பண்ணுவாங்க. அங்கே போய் அப்படியே விழுந்துருங்கன்னா, அவர் தனுஷ் வந்து அன்றைக்கி ரோட்டில் எடுக்கிறோம், இங்கே விழுந்துருங்க எல்லாம் ஓகே சார், தண்ணி அடிச்சு தானே விழுந்துருங்க, ஆமாம் அப்போ ஓகே அப்படின்ட்டு அப்படியே அந்த ரோடு அது அங்கே வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியே தரையில் போட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ இந்த படம், இந்த வேர்ல்டு, இந்த உலகம் எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் மிகப்பெரியது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே அபிராமி வந்து தானு சார் தான் சொன்னார், எனக்கு சொல்லி பார்த்தேன் நான்.
பார்த்தா அதுவும் கென் மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சம் இது இந்த ரோலுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் டவுன் பண்ணால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு 6 மாதம் இருந்து எல்லாம் உடம்பெல்லாம் குறைச்சி கொஞ்சம் கரெக்டாக வந்திருந்தது. எனக்கு வந்து இந்த இட்ஸ் வெரி பிவிட்டல் ரோல் ஷி ஹஸ் டன். சின்ன ரோல் நல்லா பண்ணியிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் அண்டு ஷி ஹஸ் புல்ட் இட் ஆஃப் வெல், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் யாரும் சொல்லலை. பசுபதி சார் முதல்ல சொல்லிட்டேன். எல்லாத்தோட முக்கியமான எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் காஸ்ட், ஒரு கெஸ்ட் ரோல். நான் பிரகாஷ் ராஜுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன், ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் அந்த எலெக்ஷன் வாக்கில் இருந்தார். நான் இந்த மாதிரி டெல்லிக்கு போகிறேன், உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னாரு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு, இந்த டேட்ஸில் வரேன்னாரு. சரி, இந்த டேட்ஸில் வந்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன், அப்போ நான் வரேன். இது என்ன கதை, நான் ஒன்றும் வேண்டாம் நான் வரேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஒரு லாயர் ரோல், பரவாயில்ல நான் தான் ஒன்றும் வேணான்ட்டானே, வரேன் விடு அப்படின்னாரு. வந்தார். வந்துட்டு மார்னிங் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பார். 7:30 ஸ்பாட்டில் இருக்கணுமான்னு வர. ஆமாம், 7:30 ஸ்பாட்டில் வந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து, அந்த ஒரு சேர் ஒன்று வச்சுருந்தார், அந்த சேர் போட்டு உட்காந்தாருன்னா பிரேக்குன்னு சொல்லும்போது எழுந்திரிச்சு கேரவான் போவார். எத்தனை மணி போகும்போது கேட்டுவார், எத்தனை மணிக்கு வரணும், 2:30 மணிக்கு வரணும். கரெக்டாக 2:30 மணிக்கு வந்து திரும்ப அந்த சேர் போட்டு வந்து உட்காந்தாருன்னா 6 மணிக்கு பேக்கப்னா வீட்டுக்கு போவார், இல்லை பிரேக்னா திரும்ப கேரவான் போவார். போகும்போது எத்தனை மணிக்குன்னு கேட்டு வந்து திரும்பி வந்து உட்காந்துருவார். ஸோ அப்படி தான் வந்து த்ரூ அவுட் த ஃபில்ம், லைக் எங்களுக்கு வந்து 6 நாள் ஒர்க் பண்ணார், ஆல் தி 6 days அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு அகெயின் அவருக்கும் அதே தான், இது நம்ம சொல்லலாமா வேணாமா, இது எடுக்கலாமா வேண்டாமா, இது கேட்கலாமா, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்களுடைய மேக்ஸிமமை இந்த படத்துக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு 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 வரம்னு தான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை, ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. அண்டு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது விட்டுட்டேன்னா எடுத்து கொடுங்க சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் வேல்ராஜ் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு என் தாட்டினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அவர். நான் வந்து ஃபிசிக்கலி ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லையான்னு நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எதுவுமே நார்மலாக சினிமாவில் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் லைட்டிங் பண்ணால் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு போய் எடுப்போம். அதை நம்ம மாற்றினோம்னா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் பதட்டமாவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் லைட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த சைடு அவர் ரெடி பண்ணதுக்கு 3 hours ஆகும். ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 ஷாட் இப்படி எடுத்துகிட்டு, இல்லை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னா அவர் அப்படியே பார்ப்பார் கொஞ்சம் நேரம். எல்லாம் ஓகே சார், ரெடின்னு அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் பதறுவாங்க, ஐயோ அப்படின்னு. நான் அன்னைக்கு அவர் கத்துவார் அப்படின்றது எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் நடந்து வர்றது தெரியாமல் அந்த கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து கேட்டேன், எப்பா உயிரே போயிருச்சுரா எனக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் அதை சொன்னவருடைய பேரை இவர் விட்டுட்டாரு திட்டுறதுக்கு. அதனால வந்து அவர் ரிலீவ் ஆகி தப்பிச்சு ஓடிட்டு இருந்தார் அவர். அந்த மாதிரி அவ்வளோ ப்ரெஷரையும் வந்து அவர் எடுத்துக்குவார், அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எவ்வளோ நேரம், ஒரு 10 minutes சார், 10 minutesனா ஒரு 20 minutes நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் 20 minutesல பண்ணிடுவார். வேறு யாராவது ஒருத்தர் பண்ணோன்னா அது 2 hours ஆகும். ஸோ என்னை வந்து எந்த விதத்துலையுமே லைக் ஒரு இந்த ஷாட் எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஷாட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு அடுத்த ஷாட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை எந்த விதத்துலையும் வந்து இம்பீட் பண்ணவே மாட்டார், தடுக்கிறதுக்கோ அல்லது ப்ரொலாங் பண்ணுறதோ பண்ணவே மாட்டார். டக்குன்னு அடுத்ததுக்கு நம்ம மைண்டு வேகமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்டு எல்லா இடத்துலையும் வந்து அண்டு ஒரு சினிமாட்டோகிராஃபராக மட்டும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் எல்லா விதத்துலேயும் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஆமாம் அப்பப்போ வந்து நடிப்பார். இந்த படத்துலேயும் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அதாவது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய எனக்கு வந்து நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து
நான் என்ன ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுறதுக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஷீல்டு வந்து வேல்ராஜ். அண்டு ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன் வந்து எனக்கு ஆடுகளம்லேருந்து கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கூட அவர் வந்து இங்கே இவன் இவ்வளோன்னு சொல்லுவான், ஸ்பாட்டுக்கு போயிட்டு இவன் என்னென்ன கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சு அதை ரெடி பண்ணி வைப்பார். நான் வந்து இவ்வளோ தான் போதும்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவேன். அங்கே போனவுடனே கேட்பேன், இது இப்படி போக முடியுமா அப்படின்னா அவர் சொல்லுவார், அதை ரெடி பண்ணிட்டோம், அது இருக்குது, நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வர. ஸோ அப்படி நம்ம அகெயின் அவரும் வந்து நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அப்படின்றத அவரே யோசிச்சுடுவார். நான் வந்து என்ன சொல்லுவேன் ப்ரொடியூசர்கிட்ட, சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அது நான் இவ்வளோ போட்டால் போதும் சார் அப்படின்றவேன். ஸோ எனக்காக நான் போட வேண்டிய சண்டையை போய் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டு அதை வந்து அவர் அதை எனக்கு செஞ்சு வச்சுருவார். ஸோ அப்படி அவரும் எனக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். என்னுடைய எடிட்டர், என் கூட எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க் இது. ஏன்னா காலையில் ஒரு 3 hours பண்ணுவேன், அல்லது 2 hours பண்ணுவேன், விட்டுருவேன். அப்புறம் சாயங்காலம் ஒரு 1 hour பண்ணுவேன், விட்டுருவேன். நைட் ஒரு 9 மணிக்கு உட்காந்தா 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். சம்டைம்ஸ் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து காலைல 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட் 2 மணி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப எராட்டிக்காக இருக்கும், வேறு வழியே இருக்காது, அதுவே பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் திடீர்னு மாற்றுவோம், போவோம். இவ்வளவையும் பொறுமையாக இருந்து பண்ணுறதுக்கு அதுக்கு தனி ஸ்கில் அண்ட் பேஷன்ஸ் வேணும். இப்போ வந்து ராமர் எனக்கு அதுக்காக அதை பண்ணிகிட்ருக்காரு. இந்த தடவை வந்து எனக்கு ஸ்டண்ட் வந்து பீட்டர் ஹெயினோட ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நான். அவருடைய இன்வால்மெண்ட் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நம்பர் 1 அல்லது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு சின்ன ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஒரு சின்ன ஒரு 2 பேர் ஓடி போகணும் அப்படின்னா கூட, சார் ஒரு 2 days டைம் கொடுங்க சார், நான் பாம்பேயில் இருக்கேன் சார், வந்துடுறேன். இல்லை நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், இது நைட்டு தானே சார், நான் காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் சார், நைட்டில் வரேன் சார். நைட்டில் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஒரு பண்ணி ஓடணும்னா அதுக்கு ஒரு ஹைட்ராலிக் டம்மி நானே பண்ணுறேன் சார்னு சொல்லுவார். இது அவரே வந்து அதை வெல்டு பண்ணி, அதை ஷார்ட் பண்ணி, அதை ரெடி பண்ணி, ஸோ இவ்வளவு இன்வால்மெண்ட்டோட அண்ட் ஒரு கதைன்னா அந்த கதைக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெரி பேஷனட் டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு டைரக்டரை நடிக்க வச்சுருக்கோம், வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. இது என்னென்னா கொஞ்சம் டயரிங்காக கூட இருக்கும். நீங்கள் 20 நிமிஷம் சொன்னீங்க, நான் அதை தாண்டி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டயரிங்காக கூட இருக்கும். பட் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து ஒரு பொது இடத்துல வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கும் பாராட்டிக்கிறதுக்குமான வாய்ப்பு கிடைக்கிற இடம். இந்த இடத்துல அதை தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு அது இட் இஸ் நாட் நைஸ். இங்கே அங்கீகரிக்கிறது இங்கே சொல்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இது நன்றியை வந்து இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்ல போகிறோம், அதுக்காக தான் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ வெங்கடேஷ் வந்து அவரும் வந்து ஒரு சின்ன ரோல் தான் சார் வந்து பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அவருடைய ஜஸ்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஹஸ் ஆடட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டென்சிட்டி இன் டு த நரேட்டிவ். நிறைய பேர் இருக்காங்க. பாண்டியன் இருக்கார், அவர் வந்து ரித்திஷ் அவர் இருக்கார். அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரோல் பண்ணிடலாம். எனக்கு அவரை வந்து புதுப்பேட்டை டைம்ஸ்லேருந்தே தெரியும். அப்போதுலேருந்தே வந்து பேசிக்கிட்டே இருப்போம், ரோல் கிடைக்கல. அப்புறம் இந்த தடவை பண்ணியிருக்காரு. அண்டு சிஜி டீம், எனக்கு சுதன் ஹெட் பண்ணுற ஜெமினி சிஜி டீம், அவங்க வந்து இது ஒரு பீரியட் பொசிஷன்டு ஃபில்ம் அப்படின்றதால வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாட் எடுக்கிறோம்னா டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு அனக்ரானிக் எலிமெண்ட் ஃப்ரேமில் வந்துடும். வந்த உடனே வந்து எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்ற மாதிரி டக்குன்னு வந்து அது உடுப்பா சிஜியில் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை நாம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்கக்கூடிய டீம். அந்த டீம் உடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படத்தை ஆன் டைம் டெலிவர் பண்ணுறதுன்றது வந்து இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் திரும்ப ஐ ஹாவ் டு கம் பேக் டு தனுஷ். இந்த ஷீல்டு அப்படின்னு பேசுகிற இடத்துல எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷீல்டு இருக்கிறது வந்து தனுஷ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலும் நான் எனக்கு விரும்பின மாதிரியான படங்களை பண்ணுறதுக்கு
ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து தனுஷ் தான். எவ்ரி டைம் தட் ஹஸ் பீன் த கேஸ். இப்போது இந்த படம் இது கதையாக கேட்டால் ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட ஏஜில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, சார் நான் அந்த பையன் வேஷம் நடிக்கிறேன் அப்படின்னு தான் தோணும். அது எல்லாருக்குமே அதுதான் தோணும். பட் ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ், எனக்கு வேறு மாதிரி இருந்தது. இப்போ அவருக்கும் வந்து அதே மாதிரி தோணுனது வந்து அதுதான் வந்து இது அந்த அப்பாவாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு இந்த படத்தில் தனுஷுடைய மிகப்பெரிய சப்போர்ட், இது மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் அவுட் சைடு பீயிங் அன் ஆக்டர். அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுக்கு வெளியே இருந்து வர்ற மிகப்பெரிய சப்போர்ட் அல்லது கான்ட்ரிபியூஷன் டு மை ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் என்னென்னா, அந்த அப்பாவாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்கப்புறமான மற்ற சேலஞ்சஸ் எல்லாம் அப்புறம் தான். ஒரு 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 35-year-old மேன் வாண்டிங் டு பிளே ஃபாதர் ஆஃப் 20-year-old மேன், அது வந்து ஒரு இட்ஸ் அ சேலஞ்ச் தட் ஹீஸ் டேக்கிங் அப்பான் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டர். ஒரு 45-48 வயசு ஆளாக நடிக்கிறது. அப்புறம் வந்து அந்த ரோல் எடுத்ததுக்கப்புறம் பிரிங்கிங் இன் மஞ்சு வாரியர் டு பிளே. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேரோட இது பார்க்கும்போது இட்ஸ் எஃபர்ட்லெஸ்லி கன்வின்சிங். அதில் ஒரு ஷார்ட், ஒரு 4.5 minutes ஷார்ட் இருக்குது. அந்த ஷார்ட்டு நான் ரொம்ப அது ஃபைனலாக படத்தில் இருக்குமான்னு தெரியல, பட் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஷார்ட், எக்ஸைட்டிங் ஷார்ட், சிங்கிள் ஷாட். அதில் வந்து 3 ஆக்டர்ஸ், அந்த பசுபதி இருக்கார், மஞ்சு இருக்காங்க, தனுஷ் இருக்கார். இவங்க 3 பேருக்குமே வந்து க்ளோஸ்அப்ஸ் இருக்குது, லாங் ஷாட் இருக்குது, மிட் ஷாட் இருக்குது, அண்ட் ஸ்பெசிஃபிக் எமோஷன்ஸை 3 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணாலும் அது போயிடும். ஸோ brilliantly done. It's a very dynamic scene, and it's dynamic because of the actors. And அப்போ அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது கென்னும் பண்ணியிருக்கான் அந்த ஷாட்டில். இவங்க 3 நிமிஷம் இவங்க அவ்வளோ டைனமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவன் கடைசியாக வரணும், அந்த வந்து ஜாயின் பண்ணணும். எனக்கு பயமாக இருக்கும், வந்து ஜாயின் பண்ணி தப்பு பண்ணிட்டலாம், திரும்ப ஆரம்பத்துலேருந்து வரணுமேன்னு. பட் நல்லா பண்ணிடுறேன்னா அதில் தனுஷ் அவனை அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நல்லா இட்ஸ் லைக் வெரி எமோஷ்னல் சீன். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட எஃபர்ட், அதில் ஒரு எபிசோடு இருக்குது, ஒரு லாஸ், ஒரு இழப்பு பற்றி இருக்கிற ஒரு எபிசோட, ஒரு ஃபேமிலி ஒரு இழப்பை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு எபிசோடு அது. அந்த எபிசோடு பார்க்கும்போது இவங்க யாருமே வந்து நடிகர்கள் இல்லை, அத்தனை பேருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கன்ற அளவுக்கு கன்வின்சிங்காக பண்ணியிருக்காங்க அதுலேருந்து. அண்டு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் எனக்கு வந்து கட்டு சொல்கிறதா வேண்டாமா, அவங்க மஞ்சு மயங்கி விழுந்துட்டாங்களா, அவர் தனுஷ் என்ன பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அது நான் வந்து ஓகேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது, அதை கட்டுன்னு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அதை இன்டரப்ட் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. அது ஓகே, அதாவது இது போதும்னு சொல்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகாஸ் த இமோஷன் வாஸ் ஸோ இன்டென்ஸ். அந்த கன்விக்ஷன் ஆஃப் பீயிங் தேர் இன் த மோமெண்ட், அட் த மோமெண்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான் அது. அண்டு இந்த படத்தில் சுப்பிரமணிய சிவாவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு செகண்ட் யூனிட் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு மணிமாறன் வந்து எனக்காக போய் சில போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தான். ஏன்னா ரொம்ப நிறைய வேகமாக வேலை முடிக்கணுன்றதுக்காக. ஸோ நான் சொன்ன ஒரு ஷீல்டில் இன்னொரு முக்கியமான ஷீல்டு மணிமாறன். ஹீ நோஸ் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்றதும், நான் யோசிக்கிறது எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னும் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு 100 பேர் வேணும் அப்படின்வேன். அப்புறம் மணியை கேட்டால் ஒரு 50 பேர் போதும். ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் சொல்லுவேன், எத்தனை பேர் வந்திருக்காங்க, 100 பேரா, இல்லை 50, ஓகே அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, என்ன கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மணி. அண்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சன், என்ன சொல்கிறேன், ஒரு காம்ப்ளிகேட்டடான பர்சனோட வேலை செய்யணும் அப்படின்னா வந்து அந்த டீமை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பொறுமையும் தைரியமும் வேணும். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து 2-3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுரேஷ், பாலா, இவங்க எல்லாம் எப்படின்னா, அது எனக்கு நான் கொஞ்சம்
க்ளோஸாக ஃபீல் பண்ணுறவங்கள நான் அதிகமாக திட்டுவேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ப்ரெஷர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். அப்புறம் நான் வந்து பிரேக்கே இல்லாமல் நான் ஸ்டாப்பாக வந்து லாங் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே கூட இருக்கணும். அண்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து ஜெகதீஷ் வந்து என்னோட வந்து நானும் அவரும் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னை ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படம் அவருக்கு வந்து தானு சார் நல்ல பழக்கம். அதனால் வந்து அவர் இந்த படத்தில் அந்த ஒரு ஷீல்டினுடைய இன்னொரு ரோல் அவர் எடுத்திருந்தார். ஸோ இப்படி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கப்பா எல்லாம் எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் காணோம். மேலே அப்படியே மேலே இருங்க, பின்னாடி நில்லுங்க. ஸோ எங்கேப்பா வேறு யாருமே வரலையா? எங்கே இருக்காங்க? சரி அப்படி வா 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 வாங்க வாங்க வாங்க. அப்படின்னு இல்லைம்மா, அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. ஸோ இது வந்து வெரி வெரி சேலஞ்சிங்கான ஒரு வாங்க இந்த அப்புறம் ஸ்டில் செல்வம் பற்றி சொல்ல, அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்தினுடைய லுக் அண்ட் ஃபீல் காஸ்டியூம் வந்து அவர் தான் டிசைட் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த படத்தில் இனிமேல் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ண மாட்டேன் அப்படின்னா, சரி என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது பண்ணுவேன்னாரு. சரி அப்போ வந்து வாங்க வந்து இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, இந்த படத்தில் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இட்ஸ் என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பண்ண போகிறதுக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஐம் வெரி 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 என்னோடய டெம்பரமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அண்ட் தானு சார், ஆமாம் பாருங்கள், இசை வெளியீட்டு விழாவில் நான் ஜிவி பற்றி பேசலை இன்னும். ஸோ ஜிவி வந்து நாங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் அப்போ தான் வந்து 2 படம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, செகண்ட் படம் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நான் போய் மீட் பண்ணேன். அப்போத்துலேருந்து வி ஹவ் ஹேட் அ லாங் அசோசியேஷன். வடச்சென்னை மட்டும் நடுவில் பண்ண முடியல. எப்போதுமே வந்து நாங்கள் கம்போசிங் உட்கார்ந்தோம்னா இட்ஸ் வெரி ஃபன். லைக் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் கம்போசிங் ஒர்க் பண்ணுறது. அண்ட் ஒரு பாட்டுக்கு கூட வந்து அவரோட ஸ்டுடியோ விட்டு நாங்கள் எங்கேயும் வெளியே போனது கிடையாது. எல்லா சாங்ஸுமே அங்கே தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படம் பண்ணும்போது எப்படின்னா ஃபோக்காக இருக்கணும், ட்ரீட்மெண்ட் என்னவாக இருந்தாலும் டியூன் வந்து கொஞ்சம் எத்தனிக்காக இருக்கணும், ரூட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய ஸ்டடி பண்ணோம். அண்ட் அது 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 அந்த அந்த டியூனை வந்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கத்திரி பூ வழிகெல்லாம் வந்து முதல்லே பண்ணி முடித்தோம். நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பேன். இந்த தடவை வந்து ஜிவி புஷ் பண்ணி தயவுசெய்து முடிங்க பாட்டை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்போ கூட வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் அவர் புஷ் பண்ணி தான் இதை முடிச்சிருக்கோம். அண்ட் ஆர்ஆர் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்ஆர் வந்து ரொம்ப இந்த படம் வந்து சவுண்ட்ஸாக வந்து ரொம்ப புதுசாக வரும்னு நான் ஐ மீன் ஐ கேன் டெஃபினெட்லி சே தட் டு ஆல். ரொம்ப புதுசாக ஒரு சவுண்ட் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்டு, இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கேட்பீங்க இதில் ஆர்ஆரில். அண்டு எனக்கு என்னென்னா இப்போ ஜிபி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் அண்ட் டைமில் டெலிவரி எனக்கு எப்போதுமே ஜிவியினுடைய ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் என்ன பார்ப்பேன்னா, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒரு 12 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி ஜிவி வேர் ஆர் யூ அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங், இல்லை வரலாமா, ஓகே வாங்க ஒரு half an hour வாங்க ஸ்டுடியோக்கு, எல்பி தேர் அவர். அப்போ நான் 12 மணிக்கு போனால் 12 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம், சும்மா வெட்டிக்கு எதை பேசிட்டு வந்துடுவேன் நான். அவர் திரும்ப இப்போ காலைல ஃபோன் பண்ணி ஒரு 11 மணிக்கு வரட்டுமானா, இல்லை ஒரு 1 hour கழிச்சு வாங்க. இது வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படின்னா அவரே கால் பண்ணி வெற்றி இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் வந்துடுறீங்களா அப்படின்னு எப்போ கேட்டாலும் இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரையாரிட்டிஸ் மாறும், ஒர்க் வேறு மாதிரி ஆகிடுது. ஆனாலும் கூட இந்த படத்துக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லை இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல, நான் தான் வந்து இல்லை எனக்கு வர்றதுக்கு டைம் இல்லை, நீங்களே வேணால் அது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேனே தவிர அவர் அந்த மாதிரி எந்த நேரத்துலையும் சொன்னதே கிடையாது. ஸோ ஹி இஸ் டன் தட் வெரி வெல். எனக்கு அகெயின் அவரும் வந்து
நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஓகே சாங்லாம் ஓகே முடிச்சுட்டாங்க, ஓகே முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க, கேட்டுட்டோம், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இந்த சஜஷன் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎம் வந்து எனக்கு ஒர்க் லோடு கொடுத்துருந்தாரு. அண்டு தானு சார் ப்ரொடியூசர், எதுவுமே எதுக்காகவுமே வந்து கஷ்டப்பட்டு கேட்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஹோல் யூனிட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே எந்த ப்ராப்ளமே இல்லை, என்ன வேணுமோ பண்ணுங்கள், எப்படி வேணால் பண்ணுங்கள், தொடர்ந்து அதையே சொல்லிகிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். அண்டு அவருடைய மோட்டிவேஷன் இல்லைன்னா இது இந்த ஷார்ட் ஸ்பேனில் நான் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் டு ஹிம். அண்டு இந்த படம் அடுத்தடுத்து இப்போ ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு எல்லா விஷயங்களும் வரும்போது அவருடைய அஃப்கோர்ஸ் நம்ம அது தனியாக நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து அதுக்கும் சேர்த்து நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ஐ அகெயின் தேங்க் எவ்ரிபடி அண்ட் சாரி ஃபார் டேக்கிங் திஸ் மச் டைம். தேங்க்யூ. இப்போது படத்தின் தயாரிப்பாளர் தானு அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த படம் தம்பி தனுஷ் தான் வந்து வெற்றிமாறன் தம்பியை சொல்லி இவரோட படம் பண்ணலாம் சார்ந்துச்சு. நான் வந்து உடனடியாக அது அங்கீகாரம் பண்ணேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு வியக்கத்தகுந்த ஒரு மனிதராக தம்பி இருக்கார். நான் தான் வந்து விடிகாலையில் எழுந்து நைட்டு 2 மணி 3 மணி வரலும் அலுவலகத்திலே இருந்து பணியாற்றுறது எனக்கு பழக்கம். எனக்கு மேலே ஒருத்தர் இந்த திரையில் இருக்கிறாருன்னா தம்பி வெற்றிமாறன் தான். அவரை வந்து அவர் வந்து என்னன்னோ அவர் பேசினாருங்களா, அதெல்லாம் என்னை பொறுத்தவரையிலும் தெரியல. ஏன்னா ஒரு இலக்கியம் நான் சொல்லுவேன், பாரதிய ஆக்டர் சொல்லுவேன், நீ கர்வம், நீ ஒன்று கோபக்காரன், ஒரு தெண்டல் மாதிரி வெற்றிமாறன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக இங்கே அவர் சொல்கிறத பார்த்தா எனக்கு தெரியல. பட்டு இந்த படத்தில் பணியாற்றின பிறகு திடீர்னு காலையில் ஒரு ஃபோன் வரும், வெற்றிமாறன் சார் ஃபோன் பண்ணுவார், தம்பி சொல்லுங்கன்னுவேன். இன்றைக்கி சீன் எடுத்தேன் சார், தனுஷ் வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு, அவருடைய கேரியர்லேயே இதுக்கு மேலே ஒரு நடிப்பு பரிமாணத்தை என்னாலையும் தர முடியுமா, வாங்க முடியுமா, இல்லை அவராலும் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்து 1 மணி நேரம் பொறுத்து தனுஷ் தம்பி ஃபோன் பண்ணுவார், சார் இன்றைக்கி நேற்று நடந்தது சார், வெற்றிமாறன் கேரியர்லேயே இந்த மாதிரி ஒரு படம் இனி அவரால் தர முடியாது. இப்போது சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கணின்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மாதிரி தராசில் பிடிச்சி வச்ச மாதிரி இவர் சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறதா இவர் சொல்கிறாரு. இந்த ரெண்டுத்தையும் நான் வாங்கினேன் பார் மனசில், எவ்வளோ ஒரு நிலைப்பாடு. அதுவும் தொடர்ந்து நான் அதிகமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். ஏன்னா நான் டைரக்டர் ஆன காலத்துலேருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டே நான் அவாய்ட் பண்ணிடுறது. எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். அப்போது நான் இந்த படத்துக்கு அதிகமாக போயிருக்கிறேன்னா அசுரன் படத்துக்கு தான். இந்த படத்தில் பணியாற்றிய விதமும் அதாவது உள்வாங்கிய ஒவ்வொரு அதாவது செங்குத்தான ஒரு கொடும் பாறை, அந்த பாறை ஷாட்டை எனக்கு காமிக்கிறாரு. இது மேலே எப்படி தம்பி ஏறிச்சின்னு கேட்பேன். அதாவது கரணம் தப்பினால் மரணம், அப்படிப்பட்டதில் அந்த இடத்துல போய் ஏறி அங்கே கேமரா, அதுக்கு மேலே ஒரு மலையில் போய் நின்று கேமரா வச்சு உள்ளே, அதாவது உயிரை பணையும் வைத்து இந்த படத்தை உருவாக்கிறார்கள், உதிரம் கொட்டியிருக்கிறாங்க. அதாவது டைரக்டர் சொல்லுவார், தணல் தகிக்கும், அதாவது அந்த சுடு மணல் தகிக்கும் பொழுது அந்த முகத்தை அப்படியே உள்ள புதைப்பாராம் தம்பி தனுஷுக்கு. காய்ப்பு வந்திருக்கும். இந்த உழைப்பு இது இது இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு வரும் என்பது எனக்கு ஒரு உத்தமமான ஒரு தம்பிக்கு தனுஷுக்கு நான் நன்றி சொல்லி வெற்றிமாறனை எனக்கு கொடுத்த பார், எனக்கு அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. அதான் அவங்க வெற்றிமாறனோட உறவினர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு புகழேந்தி.
புகழேந்திக்கு அடிக்கடி சொல்கிறேன், ஏ மச்சான் பிரமாதமாக பண்ணுறாரியா அப்படின்னு, இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு. இப்படி இந்த படத்தில் பங்கு கொண்ட, அதாவது மஞ்சு வாரியரை பற்றி பேசணுன்னா நான் கபாலிக்கு ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத, நான் கபாலிக்கு ட்ரை பண்ணி எனக்கு கால் ஷீட் கிடைக்கல. அப்புறம் விஐபி 2ல் காஜல் அஜய் தேவ்கான் ரோல் வந்து கேட்கறதுக்கு ட்ரை பண்ணோம், அதுக்கும் கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து முத்தாய்ப்பு கிடைச்ச மாதிரி, அதாவது முக்கணியில் கிடையாது, அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கன்னு 2 சங்கம் போச்சு, 3வது சங்கம் எனக்கு முத்திரை பதிக்கிற மாதிரி வெற்றிமாறனும் தனுஷும் அந்த அம்மாவை கூட்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அவங்களுடைய சம்பளம் பேசி பாதி பணம் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் வரும்போது நான் வந்து தம்பிக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இந்த மாதிரி பேமெண்ட் வாங்காத இருக்கான்னு சொல்லுங்களேன். இல்லை வாங்கிக்கிறேன், நான் சொல்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ஷூட்டிங் முடிஞ்சு போகுது. அப்பவும் கேட்குறேன், இல்லை சிரிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ படம் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. கண்டுகொண்டேன் ஐஸ்வர்யா ராய் வந்து 50 லட்சம் சம்பளம் பேசி 39 லட்சம் வாங்கிட்டு 11 லட்சம் நான் சொல்லும்போது வாங்கிக்கிறேன்னுச்சு. படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் ஆச்சு. ராஜ்மேனை கூப்பிட்டு 11 லட்சத்துக்கு டிடி எடுத்து கொடுத்துப்பா, நீ எதுவும் கொடுத்துருப்பான்ட்டேன். அந்த மாதிரி அதுக்கு மேலே படத்தை முடிச்சுட்டு பணமே வாங்காத ஒரு நினைக்கும் பொழுது, அதாவது எனக்கு வந்து தனுஷுக்கு சரியான ஒரு பொருத்தமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து, ஏன்னா தனுஷுன்னா 9 கோடி கொடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி தருது, 12 கோடியை விட்டு கொடுக்குது. இன்னும் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்கள் வாழ்நாள் இந்த சினிமா வாழுது. அப்படிப்பட்ட ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் வந்து மஞ்சு வாரியார். அதனால் தப்பாக நினைக்கக்கூடாது. இது டைரக்டர்கிட்ட குத்துறேன். இது 4 கோடிக்கு மேலே டிடி எடுத்துட்டான், செக்குன்னா கூட அந்த மாதிரி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் டிடி கண்டிப்பாக போடலன்னா இது வீணாக போயிடும். ஆக உங்களுடைய இந்த 4 கோடிக்கு மேலே இருக்கிற உங்கள் பங்களிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும். அது தம்பி தனுஷ் கையால் அதை கொடுத்துருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதநேயம் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வாழ்கின்ற இந்த படம் வந்து அறுதிட்டு உறுதி கூறுகிறேன், அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றி அடையும். இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு கதாபாத்திரம், பிரகாஷ்ராஜ் நான் கேட்கவே இல்லை, எனக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு நட்பு இருக்குது. இந்த மாதிரி சொன்ன எனக்கு இந்த மாதிரி 6 நாள் ஒத்துப்பாரா இல்லையோன்னு தெரியல, நீங்களே பேசிடுங்கன்னு பேசணும், அவர் பண்ணிடுறேன்ட்டார், அவரும் பண்ணிட்டார். நரேன் வந்து என் படத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பசுபதி அவருடைய பார்வை, அவர் குணாதிசயம், அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு குணச்சித்திரமான இந்த கதாபாத்திரத்தை வடித்து கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்பவுமே நடித்து தரணும், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், மியூசிக் பண்ணணும், இதுன்னு எனக்கு சொல்லின்னு இருக்கக்கூடிய ஜிவி வந்து இதில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்திருக்காரு. எனக்கு வந்து ஒரே இடத்துல வந்து மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஜிவி இந்த படத்துக்கு இசையமைச்சு, அப்புறம் ராம பகலாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. இந்த அபிராமி பொண்ணு வந்து என்னை துப்பாக்கி முனை படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணிச்சு. அந்த பொண்ணை பார்த்த ஒன்று சொன்னால், சார் இது தம்பி ஒத்துக்குமோ ஒத்துக்காத, அவர் என்ன கேட்குறாலும் போட்டுவிடுங்க, பட் இந்த பொண்ணு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லி அமுச்சு விட்டேன். பட்டு டைரக்டர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, சார் இந்த பொண்ணு பெருசாக வரும் சார், அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது அப்படின்னாரு. கேட்கும்போது சான்றோன்னு என கேட்டத்தா என்ற மாதிரியில் ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து நான் சந்தோஷப்படுறேன். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைவாக சொல்கிறேன், தனுஷுக்கு மிக 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 உயரிய நன்றி. என்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தலைப்புள்ள, அப்படிப்பட்ட ஒரு புள்ள வந்து இந்த திரையுலகத்துக்கு அதாவது நடிப்பில் வந்து ஒரு உச்சத்தை தொட்டுற அளவுக்கு இந்த படத்தில் பண்ணியிருக்குது. அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் யாருமே இல்லையேன்னு சொல்லும்போது, உன்னுடைய வழித்தோன்றா உன் நடையை பின்பற்றி நீ வந்துன்னு இருக்கிறன்றதை வந்து பறைசாட்டலாம். அது ஒரு ஆக்ஷனும் கலந்த ஒரு குணச்சித்திர நடிப்பை வந்து பண்பட்ட நடிப்பு. நீங்கள் பார்த்துருக்கும்போது தெரியும், அப்படி கேரக்டராக வாழுது. கண்கள்லாம் பாருங்கள், கண்கள்லாம் பஞ்சடைஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய முகபாவத்தை கண்ணிலையும் அதரத்தையும் சிண்டிலையும் வந்து அந்த நடிப்பு கொடுக்குற ஒரு பாங்கு ஒரு சிலருக்கு, அது பிறவி நடிகனுக்கு தான் வரும். அது வந்து தோன்றி புகழோடு தோன்றிலா ரகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவர் வாக்கனுக்கு நீ தோன்றி இருக்கிற காலமாக குரல் வாழும் மாதிரி நீயும் வாழ்வன்னு சொல்லி, வெற்றி மாறனோட என் பயணம் கடைசி வரை தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தனுஷ் சார் ஒரு நிமிஷம் கொஞ்சமாக
சித்தெரும்பு போல் வேகம், சிட்டுக்குருவி போல் தேகம். தமிழ் சினிமாவில் இவர் ஒரு பொக்கிஷம். எனவேதான் இவருக்கு ஈசல் போல் இருக்கிறது ரசிகர் பட்டாளம். கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், நடிப்பு என்று அத்தனையிலும் உண்மையாகவே உச்சம் தொடுவார். இதையெல்லாம் நாம் சொன்னால் தன்னை அதிகம் புகழ்வதாக எண்ணி கூச்ச சிரிப்போடு வெட்கப்படுவார். சோதனைகளை சாதனைகளாக்கிய சரித்திர நாயகன் இவர். தமிழ்நாட்டு மக்களின் தங்க மகன். எப்போதும் மாற்றி யோசிக்கும் மாறி. இரத்த தானம் கொண்டு வந்த இளைஞர்களின் எதிர்காலம். வேட்டி கட்டிய வேங்கை. கலைவெறி பிடித்த கொலைவெறி தனுஷ். உள்ளூர் நடிகரானவரை உலக வரைபடங்கள் அழைத்து கொண்டாடிய ஃபகீர். தவிர்க்க முடியாத எதிர்கால அரசியலே. தமிழ் தேசமெங்கும் இவர் கொடி இனி பறக்கும். அசுரன் தனுஷ் அவர்கள் இப்போது உங்கள் முன் நீண்ட உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இல்லை, பழகிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அசுரன் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல எங்களோட ப்ரொடியூசர் தானு சார், இவர் தான் இயக்குனர் அப்படிங்கிறது மட்டுமே தானு சார்கிட்ட நான் சொன்னேனே தவிர என்ன கதை, என்ன இது, என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது. உடனே பண்ணலாமா அப்படின்னு தானு சார் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை என்னால் கையாண்டிட முடியும் அப்படின்னு வெற்றிமாறன் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. வெற்றிமாறன் நிச்சயமாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான் எனக்கு கொடுப்பார், என்கிட்ட இருந்து எடுப்பாருன்னு நான் வெற்றிமாறன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. வெற்றிமாறன் படங்களில் எனக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக நிறையா கண்டென்ட் கொடுக்குறாரு. இங்கே நான் இப்போ பேசுகிறதுக்கு எந்த கண்டென்ட்டும் மிச்சம் வைக்காமல் பேசிட்டு போயிட்டாரு. கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் நிறையா இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரு கதாபாத்திரம் சிவசாமி அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரம் இந்த வயசில், இந்த 36 வயசில் எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா நடிகர்களுக்கும் இப்படி அமைஞ்சிருமா அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பொல்லாதவன்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஒரு கல்ட் குவாலிட்டி இருக்கிற ஃபில்ம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும். மற்றபடி வெற்றிமாறனும் என்னோடையும் சேர்ந்து பொல்லாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணுற எங்கள் ஃபேமிலி நிறையா பேர் இருக்காங்க. அவங்க யாருக்குமே நான் நன்றி சொல்ல போகிறதில்ல. நாங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சொல்ல போகிறதில்லன்னு சொல்லிட்டேன். அதனால் ஹாய், எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ இந்த படம் ஒரு முக்கியமான படமாக எனக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். என் நம்பிக்கை தான் இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப நம்புகிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இன்வால்வ் ஆகி நான் பண்ண ஒரு படமாக அசுரன் எனக்கு இருக்குது. அதுக்கு வெற்றிமாறனும் அவருடைய குருவோட உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. அவங்க அவ்வளோ தூரம் உழைச்சி எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், டு ஷோகேஸ் வாட் we can do அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் மஞ்சு வாரியர் அஃப்கோர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வருட காலமாக நல்ல ஃப்ரெண்டு அவங்க எனக்கு. பட் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாகவே இருந்தது. இப்படி ஒரு
டேலண்ட்டோடு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு அது இந்த படத்தின் மூலமாக நிறைவடைஞ்சிருக்கு. காதல் கொண்டேன் பண்ணும்போது நாகேஷ் சார்கிட்ட நான் நிறையா பேசிகிட்டு இருப்பேன். நாகேஷ் சார் நிறையா என்கிட்ட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அப்போது ஒரு வாட்டி நான் சார்கிட்ட சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க சார். இந்த ஷாட்டில் நான் எதிரில் நடிச்சிட்டு இருக்கும்போது போய் சொன்னேன், சார் பயங்கரமாக நடிக்கிறாங்க, எப்போயாவது இந்த அளவுக்குலாம் நம்ம எப்போயாவது நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார். நான் அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 18 வயசு 18 வயசு கென் வயசு 18 வயசு தான், கென் வயசு எனக்கு அப்போது. ஸோ நாகேஷ் சார் அப்படி சொல்லும்போது நாகேஷ் சார் அப்போ ஒன்று சொன்னார், டேய் உன் எதிரில் யார் பயங்கரமாக நடிக்கிறாங்கன்னு உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதோ அது சுமாரான நடிப்பு தான். யார் நடிக்கிறதே தெரில அப்படின்னு நீ வரையோ அதுதான்டா பெரிய நடிப்பு அப்படின்னு சார் என்கிட்ட சொன்னார். அப்படி பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய நடிகை வந்து மஞ்சு வாரியர். அவங்க நடிக்கிறதே தெரியாது. அதே மாதிரி அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் சீன்ஸு. அதை முடிஞ்சுட்டு நான் அப்படியே அந்த ஹேங் ஓவர் எனக்கு இருக்கும், அப்படியே இருப்பேன் கொஞ்ச நேரம். அவங்க டப்புன்னு ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹவு ஷீ இஸ் ஏபிள் டு டூ இட் ஐ வில் நெவர் நோ. இந்த படத்தில் அவ்வளவு அற்புதமான டேலண்ட்ஸ், அதாவது ஒரு டேலண்ட் நம்மளை இன்னொரு டேலண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படின்னே தெரில. நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்து போக மாட்டோம். அப்படி போகும்பொழுது திடீர்னு கென்னுன்னு ஒரு சின்ன பையன், ஐயோ பாவம் இந்த பையன் பயப்படுவான், நம்ம எல்லோரும் இருக்கோம், நடிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு, நம்ம போய் தைரியம் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லி நான் போய் அந்த பையனுக்கு தைரியம்லாம் சொன்னேன், ஏய் நீ நல்லா கான்ஃபிடென்ட்டாக நடிப்பா அப்படி இப்படின்லாம். அவன் அதை பற்றி கேர் பண்ணாமலாம் தெரியவே இல்லை. அவன் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, இங்கே வந்து எங்கள் எல்லாரோட அவன் தான் கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு போனான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக நடிக்கிறான். நான் வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரில சார். அது சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், நம்ம இந்த காலத்து பசங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோமே, நம்ம எங்கே இருக்கிறோம். தேர் கான்ஃபிடென்ஸ் இஸ் அட்மைரபிள், கொஞ்சம் ஸ்கேரி கூட. பட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ரொம்ப ஒன்று வச்சுட்டே சொல்கிறேன்னு ஓவராக பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாரு. அண்ட் இஃப் ஹி சூசஸ் ஹிஸ் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பாத் ரைட், think he has a great future. TJ சூப்பர் சிங்கர். அவன் மேலே தான் கோவம் வரும் சம்டைம்ஸ், நமக்கு பாடியே அப்படியே ஆஃப் பண்ணுவான் நம்மளை. ரொம்ப நல்லா பாடுவான். வந்த புதுசில் அவனை புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் பொதுவாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவன் இவன் யாரையும் பேசவே மாட்டேன். பட் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சன்ஸாக நடித்ததுனால இந்த படத்தில் அது நேச்சுரலாக அப்படி தான் வருது எனக்கு இப்போது. பியூட்டிஃபுல் சிங்கர். அண்ட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அவர் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஓ இவர் ஆளே இப்படி தான் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு நம்ம அறைவாரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் வேர் ஹி கம்ஸ் ஃப்ரம். அண்ட் ஸ்வீட் காய். பயங்கர லேடிஸ் ஃபேன்ஸ், பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ வெரி வெரி நைஸ், வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அட்மைரபிள் டேலண்ட்ஸ். அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம், படம் முடிய போது கடைசியில் இதுக்கப்புறம் இங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுதுன்னா, தென் கேம் திஸ் ஸ்வீட் லிட்டில் கேர்ள் அபிராமின்னு ஒரு. அண்ட் தென் ஷீ இஸ் ஆல்சோ ஸோ எஃபர்ட்லெஸ். அண்ட் ஸோ இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம தான் ரொம்ப மக்கா இருந்திருக்கோம் வந்த புதுசில். 16 வயசில் நடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 28-29 வயசு வரைக்கும் தான். அப்புறம் தான் கொஞ்சம் டீசெண்டாக ஓரளவுக்கு நடிக்கவே நமக்கு வர ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ பழைய படங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கவே, நிறுத்திடுறேன் இல்லை ஏஞ்சி போய்ட்றேன். பட் இவங்கெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க, ரொம்ப நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் அஃப்கோர்ஸ் தேர் எக்ஸ்போஜர் இஸ் அமேசிங். அண்ட் த திங் இஸ், எவ்வளோ எக்ஸ்போஜர் இருந்தாலும், எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைச்சாலும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அது நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் வரப்போகிறாங்க, அவங்கள நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி நைஸ். ஜிவி கூட 8 வருஷம் கழிச்சு ஜிவி கூட அகைன் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். 8 தானே? அகைன் ஒரு டியர் ஃப்ரெண்ட், மறுபடியும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சொன்னது. ஏய் மச்சான் சொல்கிறா டே வாடை போட்டு ஒர்க் பண்ணுறது ஒரு தனி குஷியாக ஜாலியாக இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஜிவிக்கு பாட்டு பாடுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. பாடு மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு எது பாடினாலும் ஓகேன்னு சொல்லுவார்.
ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் ஹீஸ் கிவன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் அண்ட் ரொம்ப அவர் சொன்ன மாதிரி மண்ணை சார்ந்த ஒரு இசை இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. வடசென்னை பார்க்கும்பொழுது இதை தாண்டி வெற்றிமாறன், எனக்கு பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன், இதை தாண்டி வெற்றிமாறன் என்ன இதுதான் அவரோட பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் நான் இன்னும் படமே பார்க்கல, பட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு நிறைய விஷயம் புரியும் ஒரு படம் பண்ணும்பொழுது. நிச்சயமாக இதுதான் வெற்றிமாறனுடைய பெஸ்ட் க்ரியேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஈவன் பெட்டர் தென் வடசென்னை இஸ் வாட் ஐ ஃபீல். Maybe I'm wrong, maybe some might differ later, but at this point of time I feel this is going to be his best work. And அதில் நான் இருக்கேன் அதில் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கதையை தேடி போகிறாரா இல்லை கதைகள் அவர் தேடி வருதா அப்படின்னு தெரியல. ரைட் நவ் இஸ் அட் இஸ் ப்ரைம் ஆஃப் இஸ் க்ரியேஷன் அண்ட் அந்த டைமில் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஐ எம் ரியலி ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப சந்தோஷம்தான். பொல்லாதவன் முடிச்சுட்டு ஆடுகளம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றிமாறனும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்போ வெற்றிமாறன் என்கிட்ட ஒன்று சொன்னார், எந்த ஒரு படத்துக்கும் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படியே பண்ணணும், அது என்ன வருதோ அது லேட்டர் அப்படின்னு. அதுலேருந்தே எதையுமே எதிர்பார்க்கறத நாங்கள் நிறுத்திட்டோம். ஆஸ் அ டீம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்களா, எங்கே போனாலுமே இது ஒரு முதல் கேள்வியாக இருக்குது. வடசென்னைக்கு தேசிய விருது, வடசென்னைக்கு தேசிய விருது, வடசென்னைக்கு தேசிய விருது அப்படின்னா என்னென்னா எங்களை விட உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அந்த படம் ஏதோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. அது நடந்துருச்சுல்ல, ஓகே. அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தேவையான்னு தெரில. இப்போது வேல்ராஜ் சொன்னார் கொஞ்சம் ஒரு வருத்தத்தில் தான் இருந்தாருன்னா, ஆமாம் நான் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்தேன். ஆனால் அது எனக்காகவோ வெற்றிமாறனுக்காகவோ கிடையாது. நாங்கள் 2010 போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்றும் இதுக்கு மேலே எதுவும் வேணுன்ற அந்த பேராசையும் எங்கள் 2 பேருக்குமே கிடையாது. இருக்கிறது போதும். ஆனால் ஜாக்சன் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் வடசென்னைக்கு பயங்கரமாக உழைச்சிருந்தார். நம்ம மைண்டில் இருக்கும்ல ஒரு டிசர்விங் அப்படின்னு, அதனால அவர் நினச்சோம். மாரி செல்வராஜன் ஒருத்தர், பரியேறும் பெருமாள் அவரை நினச்சோம். ராம் ராட்சசன் அவர் நினச்சோம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு படம் வந்தது, அவங்கள நினச்சோம். அப்படிலாம் நினச்சி கொஞ்சம் அப்படி யோசிச்சோமே தவிர, அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே வி வேர் ஹாப்பி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவார்டு கிடைச்சப்போ குதிச்சதும் இல்லை, அவார்டு கிடைக்கலன்னு நம்ம துடிச்சதும் இல்லை, அதை நினச்சி படம் எடுக்கிறதும் இல்லை. படம் எடுக்கிறது மக்களுக்கு பிடிக்கிறதுக்காக, மக்களுக்கு பிடிச்சிருச்சு, அந்த கௌரவம் கிடைச்சிருச்சு, போதும். வெற்றி இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேச வேணான்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு. பட் என்ன இப்போ தப்பு சொல்லிடலாமே, மனசில் இருக்கிறது சொல்கிறேன், ஓகே சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ கடவுள் ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் என்றைக்குமே எந்த குறையும் இல்லாமல் இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அகெயின் அசுரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமைஞ்சதுக்கும், அது எந்த குறையும் இல்லாமல் எனக்கும் வெற்றிக்கும் கரெக்டாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக நின்று பண்ணி கொடுத்த தானு சாருக்கும் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்குறதுலாம் சாதாரண வேலையாக இல்லை, ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ப்ரொடியூசர் சைடில் நிறையா என் மேலே இல்லை, எங்கள் மேலே குறைகள் ஏதாவது இருக்கலாம். பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பல பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழு சம்பளத்தையும் எனக்கு கையில் கொடுத்தாரு தானு சார். ஸோ அந்த டைமில் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு என்றைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஹீஸ் ப்ரொவைடட் த ஃபில்ம், ப்ரொவைடட் அஸ், அண்ட் திஸ் ஃபில்ம் hopefully should do wonders. I'm praying to the Almighty. Thank you so much. படம் ரிலேட்டடாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். 50 வயசு அப்பாவாகவும் 22 வயசு இளைஞனாகவும் நடிச்சது எப்படி உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு கதாபாத்திரம் ஒரு கதையை படிக்கும்பொழுது அந்த கதையை முதல்ல எவ்வளோ தூரம் உள்ளே நமக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அதோடைய ஹோம்ஒர்க்காக இருக்குது. ராஜா ஓவராங்க, ஓகேம்மா. ஸோ அதுக்கு ரொம்ப
முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்குது. அண்டு அவ்வளோதான். அதுக்கு பீட்டர் ஹேனோட ஃபைட் பற்றி டைரக்டர் சொன்னாங்க, கேமராமேன் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பீட்டர் ஹேனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி? இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட வேற ஒரு படத்தில். புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் ஒரு படத்தில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 2வது படம். பீட்டர் ஹேன் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் அவர் எதிர்பார்த்தது அப்படியே அதே மாதிரி வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டார். பட் அவர் ஒன்று பண்ணி காட்டி அதை நம்ம பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் கூட கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் போய் டமால் டுமே விழுந்து அதை பண்ணி காட்டிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது நான் எப்படின்ற ஒரு டவுட்டே நமக்கு வராது. ஸோ பட் அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி இது நல்லா வரணும்னு உழைக்கிற ஒருத்தர் கூட வேலை செய்யும்போது நமக்கும் ஃபுல்லாக பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இட் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அசுரனுக்கு முன்னாடி வட சென்னை தான் பார்த்து எதிர்பார்த்தாங்க. ஸோ இந்த அசுரனுக்கு அப்புறம் வட சென்னை எதிர்பார்க்கலாமா? நான் கூட வட சென்னைக்கு அப்புறம் வட சென்னை 2 தான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன் கூட வெற்றிக்கிட்ட, என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம். இல்லை 2 பண்ணாமல் போவே கூடாது அப்படின்னு நான் கொஞ்ச நாள் சண்டை போட்டேன் கூட, அதுவும் இருந்துச்சு. பட் இப்போது இங்கே சொல்கிறேன், நிச்சயமாக அகைன் நான் முன்னாடி சொன்னது தான், இது ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது, அசுரன் எனக்கு கிடைச்சது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இதை பண்ணிவிட்டு பாகம் 2 வட சென்னை பண்ணுறோம், சந்தேகமே இல்லை. இதை பண்ணிவிட்டு அதை பண்ணுறோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. லாஸ்ட் கொஸ்டின், உங்களோட ரசிகர் மன்றம் நாளுக்கு நாள் பெருகிட்டே வராங்க, ஏதோ ஒரு புதிய விஷயம்லாம் கொண்டு வர்றாங்க, என்ன பிளானில் இருக்குங்க? இல்லை, அது நம்ம அப்புறமா தனியாக அது இங்கே பேசுகிறேன். தேங்க்யூ.